ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின சம்பவம் விஜே பார்வதியோட கேஸ் வந்தாச்சு. பிக் பாஸ் கூப்பிட்டு இப்போ தான் வந்து சொன்னார். அந்த கேஸை பற்றின டீட்டெயில் சொல்லுங்கள், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கும்போது, எனக்கும் அமித்துக்கும் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருக்குது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டை வந்துட்டு இவர் கெடுக்கிற மாதிரி எஃப்ஜே வந்து ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாப்புல, அதனால் எனக்கு அது பிடிக்க மாட்டுது அப்படின்ற மாதிரி ஒரு லைன் சொல்லியிருந்தாங்களே. அதனால் எஃப்ஜே மேலே இருக்க கேஸுன்னொடனே ஓகே டன் போயிட்டு உங்கள் லாயரை ஃபிக்ஸ் பண்ணும்போது வெளியே வந்தோடனே விக்ரம் உட்காந்துட்டப்போ விக்ரம் கை காமிச்சார். விக்ரம் ரொம்ப ஆவலாக இருக்கார், ஏன்னா அவருக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸு. இன்னொரு விஷயம் என்னன்னா, சரியான செக்கு வேறு. காலையில் தான் அந்த எஃப்ஜே சூப்பர்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்தார். இப்போ எஃப்ஜேக்கு ஆப்போசிட்டாக. ஆனால் விஜே பார்வதியோட கேஸுன்றது எவ்வளோ பெரிய விஷயம்னு அவருக்கு தெரியும். இது கண்டிப்பாக வெளியே பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போகும். நம்ம அவங்களுக்காக பேசிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு இதுன்னு. நான் பக்கா ப்ரொஃபஷனலாக இருப்பேன் பார்வதி, நீ என்னை கண்டிப்பாக நம்பலாம். அம்மா சத்தியமாக அவனை வச்சு தும்சம் பண்ணுறான்ட்டு. இவங்க இருடா யார்டா டென்ஷனாக வர என் மைண்டில். ஆக்சுவலாக நீ ஆல்ரெடி 3 கேஸோ 2 கேஸோ அட்டன் பண்ணிட்டேன், இன்னொருத்தங்களும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக பேசுகிறாங்க. அதுதான் பார்வதியோட விஷயங்கள். நல்லா பேசுகிற வர ஓகே, பட் இருந்தாலும் இன்னொருத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும். யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஏன்னா எஃப்ஜே பாருங்கள், விக்ரமை கூட்டு போயிட்டார். நேற்று அதே மாதிரி வந்துட்டு இவங்க கூட்டு போயிருப்பாங்க. என்னென்னா எஃப்ஜே, அதாவது விக்ரம் நல்லா பேசுவார்ன்றதை தாண்டி எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் திங்கிங், ஸ்மார்ட் திங்கிங். அதான் விஜே பார்வதி என்ன சொல்கிறாங்க, இல்லைடா நான் என்ன சொல்ல வரேன்னா அன்பது அவர் ஒரே வார்த்தை முடிக்கிறார். பார்வதி நீ யாரை வேணாலும் கேளு, நான் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் உன்னோட கேஸ் எடுக்கிறதுக்கு, உனக்காக நான் வாதாடுறேன். அது எப்படி வெறும் நீ லவ் மட்டும் தான் பண்ணி இந்த வீட்டில் இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு எப்படி அவன் சொல்லலாம்? ஏன் நத்தக்குன்னு கேரக்டர் நீ செம்மையாக பண்ணியிருக்க. விஜய் சேதுபதியே சொல்லியிருக்காரு, நீ டாப் 5ல் வரணும்னு அவரே வந்து உன்னை வந்து பாராட்டியிருக்காரு. எவ்வளோ விஷயங்கள் நீ வந்து இது பண்ணியிருக்க, கண்ணில் அடிப்பட்டு நீ வந்து விளையாண்டுருக்க. அதுக்கப்புறம் அந்த நகை டாஸ்கில் செம்மையாக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த இது நத்தக்கனியாக இருக்கும்போது ஒரு சில சம்பவங்கள் பண்ணி எவ்வளோ விஷயங்கள் நீ பண்ணியிருக்க பார்வதி. உனக்கு பேசுறதுக்காக இல்லை, உனக்காக நான் வாதாடுறேன் பார்வதின்றாரு. பொங்குறார், தும்சம் பண்ணுறேன், அவனை விட மாட்டேன். இல்லைடா உன்னை நம்பல, 100% ப்ரொஃபஷனல். அங்கே அம்மா சத்தியமாக நீ நம்புன்றாரு. என்னடா இது? எந்த நேரத்தில் நான் பார்க்குற ஒருத்தர் இந்த பக்கம் கேட்டு ஓடுறாரு. ஆடுறாருன்னு பார்த்தா எஃப்ஜே பார்த்துட்டு இப்படி அன்னைக்கு கனியை ஒட்டுக்கட்ட மாதிரி ஒரு ஒட்டுக்கட்டு ஓடுறாப்புல. ஆனால் பாய் நீ இதே வரைக்கும் இங்கே தானே எனக்கு பார்த்துட்டு இருந்தேன்னு அவர் காண்டாயிட்டார். சரி இன்றைக்கி நம்மளை வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்னு. இருந்தாலும் நீ வெயிட் பண்ணு, பிக் பாஸ் வேறு கேட்டார். இருந்தாலும் நீ வெயிட் பண்ண, சாண்ட்ரா கிட்ட ஒரு வாட்டி கேட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி கேஸ் போடப்போ நீ அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும் போது சாண்ட்ரா அவங்களோட விஷயங்கள்லாம் சொன்னாங்க. பட் அது வந்து பெருசாக உங்களுக்கு வரல போல இருக்குது. இப்போ கடைசியாக வந்துட்டு விக்ரமாக செலக்ட் பண்ண போகிறாங்க போல இருக்குது. இப்போ தான் தலையில் கை வச்சுட்டு வராங்க, லைவ் பார்த்துட்டு இருக்கேன். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த கேஸ் செம்மையாக போகும்னு நினைக்கிறேன். எஃப்ஜா வச்சு செய்வாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அவர் தெரிந்துற மாதிரில அந்த ப்ரொமோவில் பார்க்கும்போது. பட் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.